அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நான் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடுலாம் ஒன்றுமே எடுக்கவே இல்லை. வீடியோ எடுக்கவும் இல்லை, நான் செய்யவும் இல்லை. ரொம்ப என் மகளுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்காதனால வேலையும் பார்க்க முடியல. ரொம்ப வயிறு வலி. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் காமிச்சிருக்கு, பரவாயில்ல இப்போ. அதுக்கப்புறம் இப்போ நைட்டு சாப்பாடு தான் தோசை ஊற்ற போகிறேன். கோதுமை தோசையும் ஒயிட்டு மாவு அரிசி மாவு தோசையும் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டுருக்கேன். அப்படியே வீடியோவை ஸ்டாண்டில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க, வீடியோவும் போடணும், இல்லைன்னா வாட்ஸ்அப்ஸ் குறைஞ்சிரும்ல. அதனால 2 வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் தக்காளி சட்னி தான். தக்காளி, தேங்காய், பல்லாரி இதெல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து போட்டு சேர்த்து போட்டு வதக்கிட்டு தக்காளி சட்னி அரைக்கணும், நல்லா ஆற விட்டு. அதுக்கப்புறம் சாம்பார், குட்டியாக ஒரு சாம்பார் வச்சேன். ஏன்னா தக்காளி சட்னி பத்தாது, கொஞ்சமாக தொட்டுக்கிறது தான் பற்றும். அதனால் சாம்பாரை வச்சு இறக்கிட்டேன். தோசை இது அரிசி மாவு தோசை. ஒழுங்காகவே வரல தோசை. இன்னொரு கல்லில் வச்சு ஊற்றினேன், அது வந்துச்சு. சரி, இதையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து ஊற்றுவோம் அப்படின்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இடையிலே கொஞ்சம் டீயை சூடாக்கி குடிச்சிக்குவோம் அப்படின்ட்டு டீயை சூடாக்கி நடு அடுப்பில் டீயை சூடாக்கிட்டு 2 கல் வச்சு ஊற்றினா சீக்கிரம் ஊற்றிடுவேன். அதனால தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். பார்த்துக்கோங்க, இன்றைக்கி மதுரையில் சித்திரை திருவிழா நல்லா சூப்பராக இருந்திருக்கும் எல்லாருக்கும். எப்போ பார்த்தாலுமே யூடியூப்பை திறந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, நல்ல நியூஸே கிடையாது. பார்த்துக்கோங்க, எப்போ திறந்தாலும் ஏதாவது ஒன்று, யாராவது இறந்து போகிறாங்க, ஒன்று எதுனாலாவது ஏதாவது ஒன்று சொல்லி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நியூஸை திறந்தாலே, நியூஸ் சேனல் வச்சாலே ஏதாவது ஒரு இதாக வருது. நல்ல செய்திகளே வரவே மாட்டேங்குது. கஷ்டமாக இருக்குது கேட்குறதுக்கே. இந்த பிரியாணியெல்லாம் சாப்பிட்டுட்டு தர்பூசணி சாப்பிட்டாங்களாம், டக்குன்னு இறந்து போயிட்டாங்களாம். ஃபேமிலியாகவே எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே, காலையில் நியூஸை கேட்கும் போதே சங்கடமாக இருக்குது. ஒரு நல்ல நியூஸாக போடுங்களேன் ப்ளீஸ். ஏன்னா காலையில் நல்ல செய்தி கேட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமாட்டி கூட நீங்கள் பேட் நியூஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏதோ அடிக்காங்க, ஒரு லேடிஸை அடிக்காங்க. எதுக்கு அடிக்காங்க, என்ன காரணம்னு தெரியாமலே வீடியோ போடுறாங்க. கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்லலை. அப்படிலாம் வீடியோவே போடாதீங்க, தெளிவாக போடுங்க வீடியோ போடுறதுங்கெல்லாம். அப்புறம் பாம்பு நடமாட்டம் நிறைய இடத்துல இருக்குது. பார்த்திங்கன்னா 2 பையங்களில் ஒரு பையன் பாம்பு கட்டவரியன்னு பாம்பு கொத்தி இறந்து போயிட்டான். பாவமாக இருந்துச்சு. பாவம் அவன் சொல்லியிருக்கான் ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்ட்டு. சரி, அவங்களுக்கு நல்லா அழகான வீட்டுக்குள்ளே பாம்பு வரும்னு நினைக்கவே இல்லை. அதனால நினச்சிருக்க மாட்டாங்க பாம்பு தான் கடிச்சிருக்குன்ட்டுன்னு. அதனால் எல்லாருமே பத்திரமாவே இருங்க. எந்த ஷூவாக இருந்தாலும் சரி, பையாக இருந்தாலும் சரி, பைக்குள்ளே கூட போய் நம்ம ஒரு ஆஃபீஸ் கொண்டு போயிருக்கோம், ஸ்கூலுக்கு கொண்டு போயிருக்கோம், இந்த மரத்தடிக்கிட்டே வச்சுருக்கோம், பாம்பு போயிருந்தாலும் அந்த பேக்கெல்லாம் தட்டியே கொண்டு வாங்க. கண்டுச்சிட்டாவே இருங்க. ஒரு பை கொண்டு வந்தாலும் சரி, எதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரு தட்டிட்டு கவுத்தி தட்டிட்டு எடுத்து கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ நிறைய பாம்பில் தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நான் பார்க்குற நியூஸு முக்கால்வாசி பேர் பாம்பு கொத்தி இறந்து போயிட்டாங்க, பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க தான் நியூஸே வருது. அதனால் எல்லாருமே பாம்பு இருக்கிற இடத்துகளில் உள்ளவங்க கண்டுச்சிட்டாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 நாளைக்கு ஒரு நாளைக்கு வீட்டு கை மதிப்பாங்க. அப்படியே செட் ஆகாதா, சரியாகலைன்னா எல்லோரும் சொல்கிறதே கேட்காதீங்க, உடனே ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சிடுங்க. ஏன்னா நான் அப்படி தான் 1 மாதமாக வச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை செய் இதை செய் அப்படின்ட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா வேறு ஆஸ்பத்திரியில் போய் காமிச்சோன்னா தான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சு நல்லா ஆஸ்பத்திரி போகவும் தான் கேட்டுச்சு. அந்த இது பார்த்தோன்னே தான், அவங்க டேப்லெட்லாம் கொடுத்தோன்னே தான் எனக்கு சரியாச்சு. இப்போ தான் தலைவலின்றதே இல்லை. என்ன நமக்கு குறைவாக இருக்குன்றது ஆஸ்பத்திரியில் தான் சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தோம்னா அப்புறம் ஒன்றும் செய்யவே முடியாது கடைசி நேரத்தில். பார்த்துக்குங்க. அதனால் எதையுமே 2 நாளைக்கு மேலே வச்சுருக்காதீங்க, உடனே போய் காமிங்க. எந்த சாப்பாடுமே பார்த்து எக்ஸ்பிரி டேட் பார்த்து சாப்பிடுங்க. இன்றைக்கெலாம் நான் எக்ஸ்பிரி டேட்டு கழிஞ்சதை தான் எடுத்தேன். நல்ல வேளை எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட இதை சாப்பிடாதீங்க, இதை குடிக்காதீங்க, டேட்டு கழிய போது வேணாம் அப்படின்ட்டு வச்சுட்டோம். நல்ல வேலையாக போச்சு. இல்லைன்னா அது ஒரு இதாகவே ஆயிருக்கும், பிரச்சனையாகவே. அப்படியே வச்சாச்சுங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். சரி, இந்த வீடியோவாவது போடுவோம் அப்படின்ட்டு. அதில் வேறு வாட்ஸ்அப் குறைஞ்சிரும். அப்புறம் என் மகள் இட்லி உப்புமா வேணும்னா, காலையில் இட்லி வச்சவங்களுக்கு அந்த இட்லி இருந்துச்சு, அந்த இட்லி வச்சு இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரெடியாக வச்சுருக்கா. பார்த்துக்கோங்க. நான் தோசை ஊற்றுறல, தோசை சாப்பிடக்கூடாதுன்ட்டு
இட்லி இடித்து உப்புமா கிண்டி நானும் அவளும் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வீடியோ எடிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கோங்க. அப்புறம் டீ கொஞ்சம் போல் கொஞ்சம் சூடாக்கி குடிச்சேன். தலை வேற இந்த அடுப்புக்கிட்டே நிற்கிறது வெக்க. வெக்க எழுந்து வாங்கி குடிச்சுங்க. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.